தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம், அதற்கு உடல் ஊனம் தடையாகாது என்பதற்கு திருச்சியைச் சேர்ந்த நிர்மல் மோசஸ் உதாரணமாக விளங்குகிறார். பிறவியிலேயே 2 கைகளுமின்றி பிறந்த இவர் நிர்மல் மோசஸ். எனினும் தன்னம்பிக்கை இழக்காமல் மற்றவர்களைப் போல் தன்னாலும் வாழ முடியும் என சாதித்து வருகிறார். BCA பட்டப்படிப்பை முடித்ததோடு மட்டுமல்லாமல் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும் பயின்று வருகிறார். கடை வச்சதுக்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸ்டிக்கர்னா என்ன. அதுக்கு முன்னாடி தெரியும், எல்லாமே ஃபுல்லாக தெரியும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தெரியும். கடை வச்சதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே நான் கற்றுக்கிட்டேன். வச்சு கொஞ்சமாக இப்போ நான் கடை வச்சு 1.5 இயர்ஸ் ஆகுது. இப்போ செப்டம்பர் வந்துச்சுன்னா 2 வருஷம் முடிய போகுது. இப்படி கொஞ்சமாக வச்சு ஆரம்பித்து பல இடத்துக்கு போய் பல ஸ்டிக்கர் கணக்கு எப்படி ஒட்டுறாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் ஒரு வருஷமாக, ஆனால் கடை வச்சு ஒரு 4-5 மாதமாக கற்றுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். சுயதொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பள்ளி பருவத்திலிருந்தே தோன்றியதாக கூறும் நிர்மல் மோசஸ் தற்போது ஸ்டிக்கர் கடை ஒன்றினை நடத்தி வருகிறார். ஸ்டிக்கர்களை தகுந்த மாதிரி வடிவமைப்பது, வெட்டி ஒட்டுவது போன்ற வேலைகளை உதவியாட்கள் இல்லாமலேயே செய்து முடிக்கும் இவர் வாடிக்கையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார். இதன் மூலம் மாதம் 20,000 ரூபாய் வருமானம் ஈட்டுவதாகவும் பெருமையுடன் கூறுகிறார் மோசஸ். முதல்ல 2 கை இல்லாமல் தான் நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு இந்த மாதிரி கை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட், அதாவது மயோலேட்டர்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸுக்கு பேக் ஒரு மயோலேட்டர்னு சொல்லி ஒரு 2 ஹேண்டு போத் ஹேண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டு பார்த்தீங்கன்னா வீட்டோ எனக்கு இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வாங்கி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அந்த கையில் எனக்கு இப்படியே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கையில் போட்டு ஓரளவுக்கு வேலை செய்யலாம், பட் எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதாவது சாப்பிட்றது, மற்றபடி பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி ஸ்டிக்கர் வேலை எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் அந்த ஹேண்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இப்படி நேச்சுரலாக இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக்கில் பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டியில் பங்கெடுத்து பதக்கங்களையும் வென்றுள்ளார் நிர்மல் மோசஸ். இதேபோல் வாகன பந்தயத்தில் பங்கேற்க வேண்டும் எனும் நோக்கத்தோடு 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களை ஓட்ட மோசஸ் பழகியுள்ள போதிலும் மாற்றுத்திறனாளியாக இருப்பதால் இவருக்கு ஓட்டுநர் உரிமம் கிடைக்கவில்லை. இதனால் தன்னால் பந்தயங்களில் பங்கேற்க முடியவில்லை என்று வருந்துகிறார் இவர். சுயதொழில் தொடங்க தயக்கம் காட்டும் மனிதர்களுக்கு மத்தியில் தனது உடல் ஊனத்தையும் பொருட்படுத்தாமல் துணிச்சலுடன் சுயதொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் இருங்கலூரை சேர்ந்த நிர்மல் மோசஸ். இவர் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவே திகழ்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து அக்ஷயா.